Hi friends, welcome back to our channel IniyaSamayal. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சாக்லேட் இட்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நான் சுடு தண்ணி வெச்சுக்கிறேன். தண்ணி நல்லா சூடாகுற வரைக்கும் நல்லா பாயில் பண்ணிட்டே இருங்க. இப்போ நான் அது மேலே ஒரு கண்ணாடி பாத்திரம் வைக்க போகிறேன். ஏன் கண்ணாடி பாத்திரம் வைக்க போகிறோன்னா, இப்போ நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ண போகிறோம். இப்போ பிளாஸ்டிக்கில் வச்சிங்கன்னா அது ஒரு அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். அதெல்லாம் கண்ணாடி பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாத்திரத்தில் நான் இப்போ வாங்கி வச்சுருக்க சாக்லேட்டை வந்து நான் இப்போ போட போகிறேன். டார்க் சாக்லேட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, இல்லை பக்கத்தில் எந்த கடையில் ஈஸியாக கிடைக்கிதோ அந்த சாக்லேட்டே நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இப்போ டைரி மில்க் வாங்கியிருக்கேன். இப்போ அதை வந்து நான் மெல்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே ஹை ஸ்பீடில் தான் இருக்கணும். ஏன்னா கீழே வந்து தண்ணி சூடாகி அதில் வர வெப்பத்தால் தான் இந்த கிளாஸ் சூடாகி அந்த சாக்லேட் வந்து நம்மளுக்கு மெல்ட் ஆகும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், ஏன்னா கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஸ்லோவாக மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் வெயிட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ணும்போது அப்படியே விட்டுடாதீங்க, கொஞ்சம் திருப்பி போட்டால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த சாக்லேட் இட்லி பண்ணி முடிக்கிறதுக்கு வரைக்கும் உங்களோட குட்டீஸ் சின்ன பசங்க யாராக இருந்தாலும் கிட்டே சேர்க்காதீங்க. ஏன்னா அவங்களே அம்மா இது கொஞ்சம் கொடுங்க அது கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களே வாங்கிடுவாங்க சாக்லேட் பிஸ்கெட் எல்லாமே. அதெல்லாம் நீங்கள் தனியாக செஞ்சு அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இப்போ நம்மளுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி சாக்லேட்டை மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம மெல்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்திங்கன்னா, போர்பானும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஓரியோ, அது ரெண்டுத்தில் எதனா ஒரு பிஸ்கெட் வந்து போட்டுக்கலாம். போர்பானை இப்போ நான் நல்லா அரைச்சிக்க போகிறேன். பவுடர் மாதிரி நம்மளுக்கு வேணும். ஒன்று நீங்கள் இந்த உள்ளே இருக்க சாக்லேட்டோடையே அரைக்கலாம், அப்படி இல்லைன்னா சாக்லேட் எடுத்துகிட்டு வெறும் பிஸ்கெட் மட்டும் கூட அரைக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ அந்த பவுடரை வந்து நான் இன்னொரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது கூட இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணால் கொலன்னு வரக்கெல்லாம் வேண்டாம். கொஞ்சம் சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்து நம்ம வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கெட்டியான பதத்துக்கு நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. எப்பவும் போல் இட்லி பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நம்ம இட்லி எப்படி சுடுவோமோ அதே ப்ராசஸ் தான். ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த இதுவை வந்து உள்ளே வைக்க போகிறோம். உள்ளே வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிஸ்கெட் மிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட்டு கீழே இருக்க லேயரில் நம்ம போட்டுக்க போகிறோம். அதுக்கப்புறம் நடுவில் வந்து நம்ம சாக்லேட் ரெடி பண்ணோம் இல்லையா, மெல்ட் பண்ணி அந்த சாக்லேட்டை வந்து நம்ம மிடில் அப்ளை பண்ண போகிறோம். மிடில் போட்டு அதுக்கப்புறமா இன்னொரு மேலே டாப் லேயர் வந்து திருப்பி அந்த பிஸ்கெட் மிக்ஸை வந்து நம்ம போட போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா கீழே பிஸ்கெட்டு, நடுவில் சாக்லேட்டு, மேலே பிஸ்கெட், அந்த மாதிரி வர மாதிரி தான் நம்ம இப்போ வந்து இட்லி வந்து போட போகிறோம். அவ்வளோதான், செம்ம ஈஸியானது. ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து கொடுத்தீங்கன்னா இதையே கேட்டுட்ருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாக்லேட் இட்லி. அதுக்கப்புறமா ஒரு 4 விசில் வர அளவுக்கு நம்ம வந்து இட்லி எப்படி வேக வைப்போமோ அதே ப்ராசஸில் வேக வைக்கிறோம். பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு நம்மளோட சாக்லேட் இட்லி. நல்லா உள்ளேயும் சாக்லேட்டாக, வெளியே அந்த பிஸ்கெட்டோட மிக்ஸ் செம்மையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை வந்து 2ஆக கட் பண்ணி பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குது, சாக்லேட் உள்ளே இருக்குது, செம்மையாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். இவ்வளோ சிம்பிளான டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இனியா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். Thanks for watching.